கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற போது பூரணமாக தான் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமுண்டாட்ட பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோடு கூட என்ன செய்ய மாட்டாராம்? வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம்னா அது ஆண்டவர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் தான். வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டேன்னா கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா வேதனை இல்லாத ஆசீர்வாதங்கள். நீயா போய் பிரயாசப்பட்டு எடுத்துக்கொண்டு வருகிறவைகள் அல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அடிப்படை ஆண்டவருக்கு மகிமுண்டாடு. எது அடிப்படைன்னு சொன்னா பவுல் சொல்லுகிறான், ரோமர் 15:29 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் சொல்றான், நான் உங்ககிட்ட வரும்போது எப்படி வருவேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் கொண்டு வருகிற சம்பூரணமான ஆசீர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் என்பது என்ன? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன செய்தாரா? தம்முடைய ஜீவனை தந்தார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார், 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், பரலோகத்துக்கு ஏறி போனார், திரும்ப வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுக்குள்ளாக கடந்து வருகிற போது அந்த சுவிசேஷம் என்ன செய்யும் சொன்னா அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவன் தேவ பிள்ளையாய் மாறுகிறான், தேவனுடைய ஜனமாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு தேவனுடைய சத்தியம் கடந்து போகிற போது சத்தியம் அவனை என்ன செய்கிறதா? எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அப்போ இந்த விடுதலையாக்கப்படுகிற அனுபவங்கள் எதை கொண்டு வரும்னு சொன்னா சகரியா 8:13 வாசிக்கிறோம். சகரியா ரொம்ப அழகா பதிவு செய்து வைத்திருப்பார். யூதா வம்சத்தாரே, பாருங்க, அவர் சொல்லும் போதே சொல்றாரு, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே. நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு, நீ தேவனை அறியாத காலங்களில் எப்படி இருந்தன்னு சொன்னா ஒரு சாபமான வாழ்க்கை இருந்தது, சாபத்துக்குள்ளான வாழ்க்கையிலே இருந்த. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுவிசேஷம் உனக்குள்ளாக வருகிற போது, என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிற போது, அதை எனக்குள் வாங்கிக் கொள்ளுகிற போது, அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருகிற போது சகரியா சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அந்த ரட்சிப்பின் செய்தி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறன்னு சொன்னா, எது ஒரு மனுஷனை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறதோ, எது ஒரு மனுஷனுடைய வாழ்விலே தேவ பிள்ளைக்குரிய அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து தருகிறதோ அதுதான் என்னதான்? பூரண சுவிசேஷம். இங்கே இந்த சுவிசேஷம் சொல்லுகிற காரியங்கள் பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதத்தோடு நான் உங்ககிட்ட வருவேன்னு சொன்னா அவன் கடந்து போன இடங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், பாவ மன்னிப்பு உண்டானது, நித்திய ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள், எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் சொன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானால் அவன் புது சிருஷ்டியாய் இருப்பான். பழைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு நித்திய ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாறுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. தேவ பிள்ளைகளாய் இந்த ஆசீர்வாதங்களும் இந்த நன்மைகளும் நம்முடையது. தேவ சமூகத்தில் தொடர்ந்து நாம் காத்திருக்கிற போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார்.